ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம டிப்ஸ் எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. ரொம்ப நாளாக நான் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு பொருள் வாங்கியிருந்தேன். அது என்ன வாங்கினேன், எந்த கடையிலேருந்து வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கடையோட நேம் பார்த்திங்கன்னா அன்பு டிவி சென்டர் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ். இது பார்த்திங்கன்னா ஆர்காட்டில் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை. ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்லலாம் நிறைய திங்ஸ் நான் இந்த கடையில் வாங்கிட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு பர்சனலாகவே இந்த கடையில் திங்ஸ் வாங்குறது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கம்ஃபர்டபுளான ரேட்டும் இருந்தது. ஸோ அதனால் இப்போ ரீசெண்ட் டைமில் கூட நான் ஒரு ஓவன் வாங்கியிருந்தேன், ஐஎஃபியோடது. அதுவும் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன், சேனலில் இருக்குது. ரொம்ப நாளாக இந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு அழகான டபுள் டோரில் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஸோ அன்றைக்கி நாங்கள் கடைக்கு வந்தது ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்காக வரவே இல்லை. ஃப்ரிட்ஜை பற்றின ஐடியாஸ் எதுவுமே இல்லை. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்காக ஒரு பெட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். பெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே போய் பார்த்து எல்லாமே செலக்ட் பண்ணி பேக் பண்ண சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா பில் போட வர்ற இடத்துல தான் பார்த்திங்கன்னா கீழே அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் எல்லாமே ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ சடனாக தான் என்னோடய ஹஸ்பண்ட் கேட்டார், நீ ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, ஸோ வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி எனக்கு ஃப்ரிட்ஜ் இருக்குது வீட்டில். அது சின்ன ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறதுனால எனக்கு இடம் சரியாக பத்தலை, நிறைய திங்ஸ் வைக்க முடியலை. ஸோ அவரே கேட்டதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலுமே ரேட் கேட்டதுமே கொஞ்சம் யோசித்தேன், சரி வாங்கலாமா வேணாமா, இந்த ரேட்டில் இருக்கே அப்படின்னு. எல்லாமே பார்த்திங்கன்னா 48,000, 58,000, 70, 80, 1,50,000, 2,00,000 வரைக்குமே கூட அந்த கடையில் ஃப்ரிட்ஜ் இருந்தது. காமிக்கிறேன் பாருங்கள் நான் உங்களுக்கு வீடியோவில். பார்த்திங்கன்னா ஃபைனலாக நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். எல்ஜியோடது ஆஷ் கலரில் நான் எந்த கலரில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேனோ அதே கலர்லேயே பார்த்து ஓகே பண்ணியாச்சு. இந்த ஃப்ரிட்ஜு தான் அது. எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. நான் சொல்லினேன் இல்லையா, 2,00,000க்கு மேலே, 2,00,000 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃப்ரிட்ஜு தான் இது. பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பீரோட ஷேப்பில் இருந்தது. 2 பக்கம் டோரு, நிறைய ஃபியூச்சர்ஸ் இதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு இதெல்லாம் தேவைப்படாது இல்லையா? ஸோ பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம். இந்த செக்ஷனுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர் வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. டெமோவும் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அது கொஞ்சம் நேரத்துக்கு ரன்னிங்லேயே இருந்ததுனால பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. லாஸ்ட் டைம் நம்ம சேனலில் ஒரு ஷார்ட் வீடியோ கூட இதை பற்றி போஸ்ட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கி தரேன் அப்படின்னு தான் சொன்னார். நான் தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இது ஐஎஃபியோடது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 45,000 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எவ்வளோ நேரம் ஓடும் மிஷின், நம்ம பாத்திரம் வச்சுட்டோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும் இது கழுவி முடிக்கிறதுக்கு அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 1 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. 1 மணி நேரத்தில் அது நல்லா உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு வேலையே இல்லை, எடுத்து அடுக்கி வைக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ கரண்ட்டு செலவாகும், தண்ணி எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ யாராவது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கா, என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்த விட்டு வரதுக்கு மனசே இல்லை. அவ்வளோ அழகாக இருந்தது அது வாஷ் பண்ணுறதை பார்க்கும்போது. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே மிஷின் வந்தாச்சு. என்ன தான் நம்ம பாத்திரம் கழுவுற மிஷின் வாங்கி நம்ம பாத்திரம் கழுவுனாலுமே நமக்கு திருப்தியாக இருக்காது இல்லையா? ஸோ நம்ம கையில் தேய்ச்சி அந்த பாத்திரத்தையோ ஒரு பிளேட்டையோ கழுவும்போது கிடைக்கிற ஒரு திருப்தி இந்த மாதிரி மிஷினில் கழுவும்போது கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாம் சுற்றி பார்த்ததுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம். பில்லெல்லாம் போட்டதுக்கப்புறமா அவங்க வீட்லேயே டெலிவரி பண்ணிவிடுவாங்க. நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் பெட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் டிவி ஷாப் வச்சுருக்கோம். அந்த கடைக்கு பார்த்திங்கன்னா 2, 3 சேரும் வாங்கியிருந்தோம். இது நான் ஆல்ரெடி வச்சுருந்த ஃப்ரிட்ஜு. இது எனக்கு மாற்றுறதுக்கு மனசே இல்லை. இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நிறைய திங்ஸ் வைக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 கிலோ மாவு நான் ஆட்டி வைக்கிறேன், இல்லை 2 கிலோ மாவு ஆட்டி வைக்கிறேன் அப்படின்னா கூட எனக்கு அந்த ஒரு ரேக்கை கலட்டினதுக்கு அப்புறமா தான் அந்த மாவு டப்பாவே உள்ளே வைக்க முடியும். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய தொல்லையாகவே இருந்துச்சு. ஒரு ரேக் கழட்டி வைக்கிற மாதிரியே இருந்தது எப்போவுமே. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜ் டெலிவரியும் வந்துருச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இதோட ப்ரைஸ் நான் இன்னுமே உங்ககிட்ட சொல்லலை. இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 48,000 இதில் போட்டிருந்துச்சு. ஸோ 48,000 போட்டிருந்தப்போ நாங்கள் குறைச்சி கேட்ட டைமில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா 37,500 எங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுத்துருந்தாங்க.
அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜை வந்து செட் பண்ணுறதுக்கு ஆளும் வந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து டெமோ பண்ணி காட்டினதும் நான் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரிட்ஜு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் ஓகேங்களா. இது கன்வெர்ட்டபிள் மாடலு. 10 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் வாரண்ட்டி, 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுடைய வாரண்ட்டி, 2 ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரேட்டிங் உடையது. ஓகே ஓகே. இங்கே பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா கன்வெர்ட்டபிளாக மாறிடும். 3 செகண்டா? 3 செகண்ட்ஸ். அதாவது வந்து என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வந்து பார்த்தா கட் ஆஃப் ஆகிடும் ஓகேங்களா. இப்போ நம்ம ரெகுலராக எவ்வளோ வைக்கணும் அதில்? நான் சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசருடைய கண்ட்ரோல் இது ஆப்ஷன் வந்து ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா -23 யூஸ் பண்ணிக்கலாம் சம்மருக்கு. ஓகே. 23 or 23 யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதே வந்து பார்த்தீங்கன்னா காமன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு இதுதான் கீழே ஃப்ரிட்ஜுடைய பட்டனு 1, 2 யூஸ் பண்ணிக்கலாம். 1 or 2 யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் கூலிங் 1, 2 நார்மலாக இருக்கும் ஓகேங்களா. இதிலே போட்டிருப்பாங்க. சம்மர் 19 யூஸ் பண்ணணும், 19 யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 18 யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் 19 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18. அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. விண்டர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 16 யூஸ் பண்ணணும். -16 15 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். எல்லாமே பட்டன்ஸ் தான். ஒன்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எந்த கண்ட்ரோல் ஒன்றும் வச்சுக்கலாம் ஓகேங்களா. நான் இப்போ இருக்கிற செட்டிங்ஸ் வந்து நான் பண்ணி கொடுத்தேன். இப்போ சம்மர் சிறப்பு போயிட்டுருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக செட் பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் வேணா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுற டைப் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள். எந்த சைடு வேணாலும் லெஃப்ட் அண்ட் ரைட்டு தள்ளிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தள்ளிக்கலாம் ஓகேங்களா. எல்லா திங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேப்பில் இருக்கும். ஓகே ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை பண்ணிட்டு இதெல்லாம் நம்மளுக்கு நார்மலாக இது தெரியும். இந்த ட்ரேயில் தான் எல்லாமே வெளியே வந்துடும் ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே எடுத்தாலும் வெளியே வரும். இது ரோல் பண்ணிங்கன்னா எல்லா ஐஸ் கியூபும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோரேஜ் ஆகிடும். ஓகே ஓகே. இங்கேருந்து எடுத்துக்கலாம். இது எக்குடைய ட்ரே ஒன்று தான் கொடுத்தாங்க. ஓகே. இங்கே பாட்டில் ஐட்டம்ஸ் நல்லா வந்து வச்சுக்கலாம். கூலிங் ஆகிறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour கழிச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுவேன் ஃப்ரிட்ஜ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இறக்கியிருக்காங்க. உடனே நம்ம ஆன் பண்ணுங்க. ஒரு 2 hours கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணணும். ஓகே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆஃப் பண்ணிடுவேன் உங்களுக்கு சொல்லிட்டு. ஏன்னா ஒன்றும் ரன்னிங் ஆகல ஃப்ரிட்ஜ். லைட்டிங் மட்டும் தான் எழுதிட்டு இருக்கு. இந்த ட்ரேல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஃபிஷ் மட்டன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வச்சுக்கலாம் ஓகேங்களா. இந்த ட்ரேல வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோ வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இது தாங்கும். 100 கிலோ தாங்குங்களா? 100 கிலோ தாங்கும் ஓகேங்களா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உடைச்சிக்கும் கிளாஸ். ஹாட் வாட்டர் போடக்கூடாது. ஹாட் வாட்டரில் போடக்கூடாது. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாத் வச்சு துடைச்சிக்கலாம். ஓகே. கோல்டு வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி எடுத்துக்கலாம். இந்த ட்ரேல என்ன ஃபெசிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும் ஓப்பன் பண்ணுறது. மேலே இருக்கும், கீழே இருக்கும். ஆமாம், கீழே தான் இருக்கும். ஓகே. இப்போ இந்த ட்ரேலாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் தான். எந்த சைடு வேணாலும் எடுத்து மேலே சேம் எல்லா ஃப்ரிட்ஜ்லையும் வர மாதிரி இல்லை. ஆமாம், எல்லா ஃப்ரிட்ஜ்லேயும் வர மாதிரி. மற்ற ஃப்ரிட்ஜுக்கும் எல்ஜிக்கு என்ன வித்தியாசம்? மற்ற ஃப்ரிட்ஜுக்கும் எல்ஜிக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோர் கூலிங் கிடைச்சிரும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டபிள் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜிக்கு அப்புறம் தான் எல்லாருடைய இது ஃபெசிலிட்டியும் வந்தது. இதில் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுமாஸ் டயக்னோசிஸ்லாம் இருக்கும். ஓகே. ஏதாச்சும் எரர் கோட் அப்படின்னா எங்களுக்கு டிஸ்பிளே காட்டணும். ஓகே ஓகே. இந்த டிஸ்பிளேல நமக்கு பார்த்துடலாம். இந்த டிஸ்பிளேல வந்து சம்திங் எதனா ப்ராப்ளம் வந்து அதில் வந்துடும். ஆமாம், எல்லா எரர் கோட் லிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் அரெஸ்ட் ஆகிடும். ஓகே ஓகே ஓகே. இதில் எல்ஜியில் ஸ்பெஷலாக டோர் கூலிங்கு. ஆமாம், டோர் கூலிங் ஃபெசிலிட்டி. ஓகே. அந்த மாதிரி இந்த ட்ரேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டியாக இருக்கும். ஓகே. அது மாதிரி ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரெஜிஸ்டர் ஆகும். ஓஹோ, ரைட். ஸ்மார்ட் டயக்னோசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கால் ரெஜிஸ்டர். ஓகே. நம்ம எதுவும் பண்ணணும் அவசியம் கிடையாது. அது கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகும். சரிங்க சார். செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது மாதிரி பார்த்தீங்கன்னா லைட் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகும். ஓகே. இந்த பிளிங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே. திங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம தனியாக இன்ஸ்டால் பண்ணிடணும். அதில் இன்ஸ்டால் பண்ணால் நமக்கு என்ன அதில் இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோன் வந்து யூஸ் பண்ணணும். ஒரு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு இன்னொரு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் பண்ணணும். ஓகே ஓகே. பேர் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஃப்ரிட்ஜோடைய கண்ட்ரோல் அதில் இதில் திங்கிங்கில் வந்துடும். ஓகே.
ஃபைனலாக ஃப்ரிட்ஜ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. அந்த ஆப்பும் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இது மூலமாக கூட நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட் வந்து வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து லைட்டாக பேக் பெயின் இருக்கிறதுனால இந்த மாதிரி பெட் வந்து வாங்கியிருந்தோம். இது பேக் பெயினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக வர்றதுன்னு சொன்னாங்க. பெப்ஸ் கம்பெனியோடது. இது வந்து பார்த்திங்கன்னா 18,000 ரூபாய் சொல்லி அதுக்கப்புறம் 14,000க்கு வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து காய்கறி பழங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பாக்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 390 ரூபாய் ரேஞ்சில் வந்து வந்தது. நல்ல லாங்காக இருந்தது. கிட்டத்தட்ட 1/2 கிலோவிலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தது. வெஜிடபிளாக இருந்தாலும் சரி, ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி. பார்க்கறதுக்கு நல்ல அழகாக இருந்தது. நல்ல ஸ்ட்ராங்காகவுமே இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து 7 கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா 390 ரூபாய் கிட்ட ஆச்சு எனக்கு. இதுக்கு முன்னாடி நான் வந்து யூஸ் பண்ண ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு அப்படின்னு சொல்லி எதுவுமே வந்து வாங்கலை. ஆல்ரெடி வந்து வீட்டில் நம்ம ஸ்வீட்லாம் வந்து வாங்குவோம் இல்லையா, ஸ்வீட் வந்து வாங்கினா அதுக்கப்புறம் டேட்ஸு, ஐஸ்கிரீமு இந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு வந்து பாக்ஸ்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி பாக்ஸ் தான் நான் இது வரைக்குமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் இந்த ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைசர் பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 700 ரூபாய் கிட்ட ஆச்சு எனக்கு இந்த 3 பீஸும். இது வந்து கிளாஸ் பவுலு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஓவன் வச்சுருக்கிறதுனால வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் நினச்சேன், ஆனால் வாங்க முடியலை. இந்த தடவை இதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம வந்து ஃப்ரிட்ஜிலையும் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்படியே வந்து நம்ம சாப்பாடு ஏதாவது சூடு பண்ணுறதா இருந்தாலும் இந்த பவுலில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓவனில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம சப்பாத்தி மாவு இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கலர் மாறாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி ஏதாவது மீதம் ஆயிடுச்சு, இல்லை குழம்பு அந்த மாதிரி ஏதாவது மீதம் ஆயிடுச்சுனாலும் இந்த மாதிரி பாக்ஸில் வந்து எடுத்து வைக்கும்போது சீக்கிரம் நமக்கு வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதில் ஒரு பவுலில் வந்து சீஸு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பவுலில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, ஒரு குட்டி பவுலில் வந்து ஒரு 3-4 எலுமிச்சம்பழம் மட்டும் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜு வந்து ஆர்கனைஸ் பண்ணி வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா ஃபைனலாக நான் வந்து ஆர்கனைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து ஃப்ரிட்ஜோட வியூ வந்து காட்டுறேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். முன்னாடி வந்து நான் சின்னதாக ஒரு கிளாத் வந்து போட்டு வச்சுருந்தேன். இப்போ நம்ம கை பிடிச்சி வந்து ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல கரைகள் வந்து பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கிளாத் வந்து போட்டிருந்தேன். ஃப்ரீசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ திங்ஸ் வேணும்னாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நல்ல பெரிய சைஸாகவே இருந்தது. இதில் வந்து ஐஸ் பேக்கு, அதுக்கப்புறம் வந்து கொண்டக்கடலை ஊற வச்சது வச்சுருந்தேன், அதோட மட்டனு, அதுக்கப்புறம் சீஸு, கீழே இருக்கிற ஒயிட் கலர் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து போட்டு வச்சுருந்தேன். ஸோ அவ்வளோதான் நான் வந்து வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப்லாம் வந்து எதுவும் போடுறதில்ல பெருசாக, நான் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அதிகமாக. மீதம் இருந்த பருப்பு ஐட்டம் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ கிராசரி ஐட்டம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். மீதமான பொருட்கள் இருந்ததுனால வெளியில் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரீசரில் அந்த மாதிரி வச்சுருந்தேன். இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது சீக்கிரத்தில் நமக்கு வண்டு பூச்சி எதுவும் வந்து வராது, கெட்டும் போகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போதைக்கு வந்து இவ்வளோ தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஃப்ரீசரில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு பெருசாக காய்கறிகள் வந்து எதுவும் நான் ஸ்டோர் பண்ணலை. ஒரு கொஞ்சமாக பீன்ஸு, கொஞ்சம் அவரைக்காய் வந்து இருந்தது, அதை வந்து 2 பாக்ஸில் மேலே போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன், சிக்கன் எல்லாமே வந்து வச்சுக்கலாம். அன்னைக்கு வந்து நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து வச்சுக்கலாம். பால் அந்த மாதிரி பொருட்கள் கூட நம்ம வந்து மேலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் தக்காளி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து போட்டு வச்சுருந்தேன். இப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு வந்து கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. நமக்கு காய்கறிகள் வந்து சீக்கிரம் பழுதாகாமல் இருக்குது. அதோட நல்ல ஸ்பேஸும் வந்து நல்ல பெருசாக இருக்குது பாருங்கள். உள்ள மாவு பாக்ஸ் வந்து வச்சுருக்கேன், நல்ல பெரிய பாக்ஸு. இந்த பாக்ஸில் கீரை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸெல்லாம் இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சு கூட இன்னுமே எனக்கு வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது கீழே. அதுக்கப்புறம் காய்கறி கூடையில் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக வெண்டைக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் வச்சுருக்கேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்ச பாதாம் பிசினு, அதுக்கப்புறம் மத்திப்பழம், அதுக்கப்புறம் வந்து ட்ரை கிரேப்ஸு, வால்நட்டு, பிஸ்தா இந்த மாதிரி வச்சுருக்கேன் கிளாஸ் பாட்டிலில். ரொம்ப சிம்பிளாக தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பூ வந்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் வந்து வாங்குகிற ஐடியாஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கினீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.